ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஆஸ்ரீ தமிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம சேனல் என்னென்னு பார்க்க போகிறோன்னா, ஒரு பர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸ்டோரேஜுக்காக. அதாவது எனக்கு வந்து ஹூக்கு, இந்த கட்ரு இது மாதிரி எக்ஸ்ட்ரா ஏதாவது வைக்கணும்னா இங்கே நான் வச்சுருக்கிறது வந்து எனக்கு இதாக பத்தலை. அதனால் நான் ஒன்று பர்ஸ் செய்ய போகிறேன். அதை உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். இன்றைக்கி நான் என்ன யான் எடுத்திருக்கேன்னா, க்ரோஷிட் கிராஃப்ட் அப்படிங்கிற ஒரு ஆன்லைனில் ஆர்டர் பண்ண யான் தான் பார்க்க போகிறோம். இது வந்து 100% அக்ரிலிக் தான். இது 20 கிராம் எடுத்திருக்கேன். எக்ஸ்ட்ரா இருக்கட்டும், இன்னும் ஒரு பிளாக் கலர் 2 எடுத்துக்கோங்க, ஒயிட் யான். ஓகேவா? இது வந்து ஹைட்டும் சைஸும் நீங்கள் உங்களுக்கு எந்த அளவு, நான் வந்து எனக்கு ஹூக்குக்காக தான் அப்படின்னா எனக்கு இதுக்கேற்ற மாதிரி நான் செய்ய போகிறேன். இதோட சைஸ் அதிகப்படுத்தணுங்கிற செயினை நீ அதிகப்படுத்தியோ இல்லை செயின் நம்பரை ரெடியூஸ் பண்ணியோ நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் இதுக்கு வந்து 100% அக்ரிலிக் யான். நான் வந்து இந்த ஹூக் தான் எடுத்துக்க போகிறேன். 3mm ஹூக். இல்லை உங்களுக்கு குட்டியாக வேணும்னா 2.5mm எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், ஸ்லிப் நாட் போட்டுக்குவோம். ஸ்லிப் நாட் போட்டுக்கிட்டேன். இது 100% அக்ரிலிக் யான் தான். உங்களுக்கு இந்த யான் பிடிச்சிச்சின்னா நீங்கள் கண்டிப்பாக அதில் போய் வாங்க. ஆனால் நல்லாயிருக்கு. ஓகேவா? டைட் பண்ணிவிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்லிப் நாட் போட்டு 35 செயின் போடணும். எனக்கு சைஸுக்கு இன்க்ரீஸ் வேணாலும் நான் பண்ணிக்குவேன். அதே மாதிரி நீங்களும் இன்க்ரீஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். 1 2 இதே மாதிரி 35 செயின் போடணும். ஓகேவா? எனக்கு தேவையான லென்த் வைஸ் நான் செயின் போட்டுட்டேன். இப்போ அதை விட்டுட்டு எக்ஸ்ட்ராவாக நமக்கு எத்தனை செயின் போடணும்னா 5 செயின், 3 செயின் போட்டுக்கோங்க. கரெக்டாக 3 செயின், கரெக்டான செயின். அதுக்கப்புறம் ப்ளஸ் 3 செயின். 1 2 3 செயின் போட்டிங்களா? இதுக்கப்புறம் 3 செயின் விட்டுட்டு 4th செயின், இப்போ போட்ட செயினை விட்டுட்டு ஃபஸ்ட்டு செயின், அதாவது 1 லூப் வச்சுருக்கோம்ல, அங்கேருந்து 1 2 3 விட்டுட்டு 4வது செயினில் ஒரு ஸ்டிச் போட போகிறோம். ஓகே? 4வது செயினில் 4th செயின் இருக்கா, 4th செயினில் ஒரு டபுள் க்ரோஷே. 1 2 3 4 போட்டிருக்கோமா? உள்ள விட்டு எடுத்து ஒரு டபுள் க்ரோஷே. ஓகேவா? ஒரு டபுள் க்ரோஷே போட்டுட்டோம். இதே மாதிரி லாஸ்ட்டு ஸ்டிச் வரைக்கும் போடுங்க. லாஸ்ட்டு ஸ்டிச்சில் மட்டும் 3 டபுள் க்ரோஷே போடணும். ஓகேவா? நான் எல்லாத்துலேயும் டபுள் க்ரோஷே போட்டிருக்கேன். ஆனால் எதுக்கு போடனா, கடைசியாக ஒரு கடைசி லூப்புக்கு மட்டும் போடாமல் வச்சுருக்கேன். ஏன்னா அந்த இடத்துல ஒரு டபுள் க்ரோஷே கிடையாது, 3 டபுள் க்ரோஷே போடணும் இந்த கடைசி செயினில். ஓகேவா? யானும் ஒரு அக்ரிலிக் யானுங்கிறதுனால ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது. உங்களுக்கு இது வந்து நைலான் யான்லாம் நிறையா இருக்கும், அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா நீட்டாக இருக்கும் போகிறதுக்கு. ஓகே? காட்டன் யான்லாம் இருக்குது, அது கூட நீங்கள் போகலாம். 1 போட்டிருக்கேன். திரும்பி இந்த இடத்துல 2 3. ஓகே? 3 போட்டுட்டேன். அப்படியே திருப்பிடணும். திருப்பிட்டு இந்த பக்கத்தில் இப்போ போட்டோம் இல்லையா செயின், அந்த இதுக்கு பக்கத்து செயின், அதாவது எங்கே ஆரம்பித்த 3 இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக ஒன்று போட்டிருப்போம்ல, அதுலேருந்து போடணும். இந்த இதை பின்னாடியே வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இது ஸ்ட்ரைட்டாக இந்த முதல் செயினில் போய் நம்ம அடுத்தது ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். அங்கே அதே டபுள் க்ரோஷே தான் போடணும். போட்டு காட்டுறேன். இங்கே இதில் போட்டிருக்கோமா, தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த இதில் போட்டிருக்கோம், அதுக்கு பக்கத்தில் உள்ளதில் போய் ஜாயின் பண்ணணும். ஓகே? நானும் ஒரு பண்ணிவிட்டு ஒரு டபுள் க்ரோஷே. உங்களுக்கு அழகாக இந்த கீழ் வந்து படிமானமாக கிடச்சிரும் இந்த மாதிரி ரவுண்டாக 3 போட்டோம்னா. ஓகே? இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக போடணும். ஓகேவா? இங்கே பாருங்கள், நான் ஃபுல் செயின் போட்டு எடுத்துட்டேன். ஓகே? உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே? இது வந்து கண்டினியூவாக நான் போட்டு எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லிப் ஸ்டிச்சோடு போட்டு முடிச்சிருக்கேன். ஒரு டிசி போட்டிருப்பீங்களா, அந்த டிசிலேருந்து அடுத்து வந்து ஸ்லிப் ஸ்டிச். ஓகேவா? அதை போட்டுட்டு நம்ம அடுத்தது என்னென்னு பார்க்கலாம். ஓகே? இப்போ வந்து நம்ம போட்டிருக்கோமா, அதுலேருந்து 3 செயின் போடுங்க.
1 2 3 செயின் போட்டுக்கிட்டேன். 3 செயின் போட்டுட்டு அப்படியே நான் கண்டினியூவாக சுற்றி வர போகிறேன். 3 செயின் போட்டுட்டு ஃபஸ்ட்டு இதில் ஒரு டபுள் க்ரோஷே போடணும். ஓகே, தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இதில் ஒரு டபுள் க்ரோஷே, ஃபஸ்ட்டு செயினில் ஒரு டபுள் க்ரோஷே போட்டுட்டேன். அடுத்து இந்த ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே வந்து வரிசையாக 3 தடவை வந்து யான் ஓவர் பண்ணி உள்ளே விட்டு எடுக்க போகிறேன். 1 2 3. ஓகே, உள்ளே விட்டு எடுத்துட்டேன்னா இதில் வந்து நம்ம த்ரெட்டு எடுத்துருக்கோம் இந்த ஹோலில். அதுக்கு அடுத்து ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் யான் ஓவர் பண்ணிவிட்டு ஓகே நல்லா லூப்புக்குள்ளே விட்டுட்டு திரும்ப எடுத்துட்டு ஓகே 2 இருக்கா. இப்போ முதல்ல இது பண்ணி 2 வெளியே எடுத்துருங்க. திரும்ப யான் ஓவர் பண்ணி ஃபுல்லாக இந்த எல்லா லூப்புக்கும் வர மாதிரி ஒன்று ஒன்றா விட்டுட்டு வெளியே எடுக்கணும். ஓகே, புரியுதுன்னு நினைக்கிறேன். திரும்ப அதுக்கப்புறம் ஒரு ஸ்டிச். ஓகேவா, புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் போடணும். அடுத்தடுத்ததில் இதே மாதிரி ஃபுல்லாக போட்டு காட்டுறேன். ஓகே, நான் இது ஃபுல்லாக உங்கள்கிட்ட காமிச்ச ஸ்டிச் மாதிரியே ஃபுல் லைனுக்கு போட்டுட்டேன். இப்போ அடுத்து வந்து ஒரு ரோ ஃபுல்லாக சிங்கிள் க்ரோஷே போடணும். இப்போ பார்த்துக்கோங்க, இந்த ஸ்டிச் இப்படி தான் இருக்கும். ஓகேவா, ஸ்ட்ரைட்டாக இருக்கா பார்த்தீங்களா? இப்படி இருந்தால் தான் நீங்கள் செய்த பர்ஸ் வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அடுத்து வந்து அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோம், 3 ஃபுல்லாக இது போட்டுட்டோமா. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் கடைசியாக நான் ஸ்லிப் ஸ்டிச் கொடுத்து ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்லிப் ஸ்டிச் கொடுத்துட்டு ஒரு செயின் போடுங்க, ஒரு செயின் போட்டுட்டு அப்படியே எல்லாத்துலேயும் சிங்கிள் க்ரோஷே போட்டு வந்துடுங்க லைனில். திரும்ப அதுக்கு அடுத்த ரோ இதே மாதிரி ஸ்டிச் போடுங்க. அதுக்கப்புறம் திரும்ப சிங்கிள் க்ரோஷே. இதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டு வேணுமோ அவ்வளோ தடவை போடணும். ஓகேவா, போட்டுட்டு நான் காட்டுறேன், நீங்களும் போடுங்க. ஓகேவா, உங்கள்கிட்ட சொன்ன மாதிரியே நான் வந்து டபுள் கலராக உங்களுக்கு ஒரு லைன் காட்டியிருப்பேன். அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் ரோ, 2 பிளாக் கலர் ரோ, திரும்ப வந்து ஒரு 2 ஒயிட்டு கொடுத்துருக்கேன். இனிமேட்டு வந்து ஜிப் அட்டாச் பண்ண வேண்டியது தான். ஓகேவா, தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து பேக் சைடு நான் ஜிப் அட்டாச் பண்ணுறதுக்காக பரட்டி வச்சுருக்கேன். ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு நீட் ஃபினிஷிங்காக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா, பார்த்தீங்களா? எல்லாம் ஸ்ட்ரெச்சபிளாக இருக்கும். உங்களுக்கு கீழே விழுந்து ஒரு இது வச்சதை விட ஒன்றுத்துக்கு ஆகாது. ஓகே, ரெடி ஆகிட்டு நம்ம கடைசியாக சிங்கிள் க்ரோஷியோட ஃபுல்லாக முடிச்சிருக்கோம். இனிமேட்டு இதில் வந்து உங்களுக்கு ஜிப் வைக்க வேணாம் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி க்யூட்டான பட்டன்ஸ் இருக்கும். ஓகேவா, அதில் வந்து இந்த சென்டரில் செயின் போட்டுக்கோங்க. ஒரு 10 செயின் 12 செயின் நீங்கள் எங்கே அட்டாச் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி செயின் இந்த இதுலேருந்து சென்டர்லேருந்து ஆரம்பித்து இங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதை அப்படியே போடுற மாதிரி போட்டுக்கலாம். எனக்கு நான் அந்த வாட்டி ஜிப் வச்சுருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி நான் ஜிப் தான் வைக்க போகிறேன். இது வந்து நான் ஹேண்ட் ஸ்டிச் பண்ணது. ஓகே, இது வந்து ஹேண்ட் ஸ்டிச் பண்ண ஜிப்பு. இப்போ நான் வந்து க்ரோஷியில் எப்படி வந்து ஜிப்பை அட்டாச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லித்தர போகிறேன். நான் ஆல்ரெடி வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன். ஒரு 3-4 ஸ்டிச்சுக்கு மேலே இங்கே வந்து நான் போட்டு வச்சுட்டேன். ஓகேவா, ஜிப்பில் தெரியுதா? இப்போ நான் உங்களுக்கு வந்து நான் ஜிப் காட்ட முடியாதனால இது இப்போதைக்கு இதை வச்சுட்டு வேறு ஒரு ஜிப்பில் காட்டுறேன். இதில் வந்து உங்கள் லென்த்து வந்து, அதாவது உங்கள் பர்ஸோட லென்த்து வந்து எவ்வளோ இருக்கணும்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு என் பர்ஸோட லென்த் வந்து இவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னா நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுவேன், ஒரு த்ரெட் எடுத்துக்கிறேன். அதாவது எந்த கலர் நமக்கு வந்து த்ரெட்டு வேணுமோ அந்த த்ரெட்டை நான் போய் எடுத்துக்கிறேன். இப்போ நான் அந்த த்ரெட் எடுத்துக்கேன்னா ஓகே, இதில் எப்பயும் போல் ஒரு லூப் போட்டுக்கோங்க. ஜிப் அட்டாச் பண்ணுறதுக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போ அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. லூப் போட்டுக்கிட்டேன். இப்போது நீங்கள் எடுக்கிற ஹூக்கு வந்து உங்கள் ஜிப்போட ரோப்புக்குள்ளே நுழைஞ்சி அதுக்குள்ளேருந்து நம்ம த்ரெட் எடுக்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எடுத்துக்க ஹூக்கு வந்து இந்த மாதிரி ஹூக்குனா அவ்வளோ சீக்கிரம் உள்ளே போகாது என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ சின்ன சைஸாக எடுத்திங்கன்னா ஹூக்கு வந்து உள்ளே போகும். இப்போ 2.5 mm அந்த மாதிரி சைஸில் எடுக்கலாம். இல்லையா, நம்ம லோக்கல் யான் விற்கும்ல அந்த நீடல்ஸ், இதில் சைஸ் வந்து 12 போட்டிருக்கு. ஓகேவா, இந்த மாதிரி அயன் நீடலாக எடுத்திங்கன்னா ஈஸியாக உள்ளே போயிடும். அப்போ தான் என்ன பண்ண போகிறோம், இதுக்குள்ளே ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. நல்லா அழுத்தி வந்து கொஞ்சம் கேப்பை மட்டும் விட்டுட்டு இந்த இடத்துல நல்லா அழுத்தினீங்கன்னா உள்ளே போய் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் உள்ளே போயிடும். ஓகே, உள்ளே போயிட்டு பார்த்தீங்களா, கொஞ்சம் லூஸ் விட்டுட்டு
இப்போ அந்த போட்டிருக்கோம்ல அந்த லூப்போடு சேர்த்து உள்ளே ஜாயின் பண்ணி கொஞ்சம் ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருக்கும், அப்புறம் போக போக வந்துடும். கொஞ்சம் சிரமப்பட்டு தான் எடுக்கணும். நீங்கள் வேறு நீடில் எடுத்திங்கன்னா கூட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எது உங்களுக்கு வந்து செட் ஆகுதோ, ஆரி உள்ளே போடுவோம் இல்லையா அந்த மாதிரி. ஓகேவா, நான் போட்டுட்டேன்னா உள்ளே விட்டு எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு நீடில் வச்சு உள்ளே எடுத்துட்டேன்னா எடுத்து என்ன பண்ண போகிறோம், ஒரு செயின் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு செயின் போட்டுட்டோமா, இல்லை உங்களுக்கு இன்னும் இதாக வந்தால் இன்னும் 2 செயின் கூட போட்டுக்கலாம், உங்கள் ஒர்க்கை பொறுத்து தான். ஒரு செயின் போட்டுட்டோம். அடுத்து அதுக்கு பக்கத்துலேயே ஓகே போட்டாச்சு. அடுத்து அதுக்கு பக்கத்துலேயே, ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் நீட்டாக இருக்கும் உங்களுக்கு ஃபினிஷிங். ஓகேவா, கொஞ்சம் பக்கத்துலேயே திரும்ப உள்ளே விட்டு, இந்த டைம் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா, 2வது தடவை எடுத்துட்டேன்னா யானோர் பண்ணி உள்ளே விட்டு எடுக்க வேண்டியதுதான், ஒரு சிங்கிள் crochet. அடுத்து அதே மாதிரி இதே டிஸ்டன்ஸில் சேம் டிஸ்டன்ஸ்லேயே போட்டுவாங்க. அதிகபட்சமாக நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி யான் எடுத்துக்கோங்க. ஓகேவா, உங்களுக்கு சத்தம் கேட்குதா, அந்த மாதிரி கேட்கணும். ஓகேவா, நான் த்ரெட் எடுத்துட்டேன்னா யானோர் பண்ணி எடுத்துட்டேன். ஓகேவா, நான் 3 சிங்கிள் crochet போட்டேன்னா அடுத்தது திரும்ப அதே மாதிரி உள்ளே விட்டு உள்ளே எடுத்து இதே மாதிரி வந்து இங்கே எண்டு வரைக்கும் போடுங்க. அதாவது நமக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் தேவையோ அங்கேருந்து இங்கே வரும்போது இந்த பக்கம் பார்த்துருக்கணும். இங்கே வச்சு ஒரு 3 செயின், உங்கள் இது வர வரைக்கும் 3 செயின் போட்டு திரும்ப அப்படியே கண்டினியூவாக வர வேண்டியதான். ஓகேவா, நான் இதில் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகேவா, இங்கே பாருங்கள், நான் ஆல்ரெடி போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால நான் போட்டதை காட்டுறேன். இந்த போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணிகிட்டே வர வேண்டியதான். போட்டுட்டு காட்டுறேன். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான். இந்த பாருங்கள், இந்த லைன் எனக்கு வந்து இவ்வளோ தான் லென்த்து தேவைப்படுறதுனால இந்த லென்த்துக்கு வந்து நான் ஜாயின் பண்ணிட்டே வந்துட்டேன். தெரியுதா, தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக ஜாயின் பண்ணிட்டே வந்துடுங்க. ஜாயின் பண்ணிகிட்டே வந்துட்டு இந்த இடத்துல வந்து கடைசியில் மட்டும் ஜிப்பு கிட்ட வரும்போது 3 செயின், இல்லை உங்களுக்கு ஜிப்புக்கு ஏற்ற மாதிரி 4 செயின் போட்டுட்டு இந்த இதை அப்படியே திருப்புங்க. திருப்பிட்டிங்கன்னா இந்த இடத்துல திரும்ப அதே மாதிரி ஓரம் பூரா ஜாயின் பண்ணிகிட்டே போயிட வேண்டியதுதான். ஓகேவா, இங்கே பாருங்கள், நான் சொன்ன மாதிரியே இந்த லைன் ஃபுல்லாக போட்டுட்டு வந்துட்டேன். இந்த லைன் ஃபுல்லாக போட்டுட்டு வந்துட்டேன். கிட்டக்கு வச்சு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். இந்த லைன் ஃபுல்லாக சிங்கிள் crochet போட்டுக்கிட்டே வந்துட்டு இந்த இடத்துல வந்து 4 செயின் போட்டு இந்த இடத்துல ஆரம்பிச்ச இடத்துல ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இதை அப்படியே இது பண்ணிட வேண்டாம், உள்ளே தள்ளிட்டேன். இந்த இது இருக்குல்ல, ஜிப்பு வந்து முதல்ல இருக்கும்போது இப்படி இந்த இதில் இருந்திருக்கும். ஓகே, இந்த மாதிரி இருந்திருக்கும். இப்போ நம்ம இதை முடித்ததுக்கப்புறம் இதை வந்து ஜிப்பை இப்படி எடுத்து விட்டுணும். உள்ள ஜிப்பை மட்டும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த இடம் லென்த்தியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த 3 ஸ்டிச்சும், நான் 4 ஸ்டிச் போட்டுக்கலாம், 3 ஸ்டிச் மட்டும் கூட போட்டுக்கலாம். இதை இனிமேட்டு இப்படியே இந்த கார்னர் இருக்கு இல்லையா, இதை வந்து 2ஐயும் உள்ளே தள்ளிட்டு இதை வந்து இப்படி, ஓகே புரியுதுன்னு நினைக்கிறேன், இந்த ஷேப்பில் வச்சு இந்த செயினையும் இதையும் அப்படியே ஜாயின் பண்ணிக்கிட்டே வந்துட வேண்டியதான். நீங்கள் கரெக்டான ஷேப் எடுத்துருந்தீங்கன்னா அது கரெக்டாக உங்களுக்கு வந்துடும். இதையும் அதே மாதிரி எக்ஸ்ட்ரா நறுக்கி விட்டுட்டு கொஞ்சம் மட்டும் இருக்க மாதிரி உள்ளே தள்ளிட்டு இதை அப்படியே வந்து ஜாயின் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நமக்கு ஜிப்போட அட்டாச் கரெக்டாக வந்துடும். ஓகே, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இல்லை உங்களுக்கு வந்து பிளாக்கோட சேர்த்து ஒரு ஒயிட் ரவுண்ட் வேணால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதே மாதிரி ஒரு சிங்கிள் crochet, அப்படி இல்லைனா டபுள் crochet ஒன்று போட்டுட்டு இதை அப்படியே நீங்கள் வந்து இதோட அப்படியே சாதாரண ஊசி நூல் வச்சு ஜாயின் பண்ணுவோம்ல, அந்த மாதிரியே வந்து ஜாயின் பண்ணிட வேண்டியதுதான். பாருங்கள், நான் ஜிப்பை வந்து இப்படி தான் வச்சுருக்கேன். ஓகே, தெரியுதா உங்களுக்கு? ஜிப்பை வந்து இந்த மாதிரி வச்சு இதை அப்படியே மேலே வச்சு சுற்றிலும் இந்த 2 ஒயிட்டு பிளாக்கில், மேலே ஒயிட்டில் பேக்கில் 2, ஒயிட்டில் 2 இருக்குமா, அதில் பிளாக்கில் உள்ள மேலேயும் விட்டுருங்க, ஒயிட்டில் உள்ள கீழேயும் விட்டுருங்க. 2க்கும் நடுவில் 2 செயின், ஒரு பிளாக் ஒரு ஒயிட், இந்த மிடில் செயின் இருக்கும்ல
அதில் மட்டும் ஒரு சிங்கிள் crochet போட்டுவாங்க. இல்லை உங்கள்கிட்ட வந்து ஊசி இருக்குது, நீங்கள் ஃபுல்லாக ஜாயின் பண்ணிடுறேன் அப்படின்னா ஜாயின் பண்ணிடுங்க. அது வந்து இதை விட ரொம்ப சிம்பிள். அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். இப்போதைக்கு என்கிட்ட ஊசி இல்லைங்கிறதுனால நான் வந்து இப்படி பண்ணுறேன். ஒரு சிங்கிள் crochetவும் போடலாம், இல்லை ஸ்லிப் ஸ்டிச்சும் போடலாம், எப்படி வேணாலும் போடலாம். ஓகே, பண்ணிவிட்டு காட்டுன பாருங்கள். இப்படி போடுறீங்க அப்படின்னா சென்டரில் எடுத்துட்டு கரெக்டாக ஒரு லூப் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு செயின் போட்டுக்கோங்க. ஒரு செயின் போட்டுட்டு கம்ப்ளீட்டாக போட்டு வர வேண்டியதுதான். ஓகே ஓகே, இங்கே பாருங்கள், நம்ம ஜிப் அட்டாச் பண்ணி பர்ஸ் ரெடி ஆகிட்டு நீங்கள் வந்து இப்படி தான் ஜிப்பு போடுற மாதிரி இருக்கும். இந்த பார்த்தீங்களா, நம்ம அட்டாச் பண்ணும்போது நமக்கு எப்போவுமே இந்த பக்கம் வந்து இப்படி தெரியும் லைட்டாக. இது ஒன்று சிங்கிள் crochetவும் போடலாம், இல்லை ஸ்லிப் ஸ்டிச்சும் போடலாம். சிங்கிள் crochet போட்டிங்கன்னா இந்த மாதிரி தனியாக லைட்டாக மேலே தூக்குன மாதிரி தெரியும். இல்லை ஸ்லிப் ஸ்டிச் போட்டிங்கன்னா இந்த மாதிரி, இப்போ நான் போட்டிருக்கிறது வந்து ஸ்லிப் ஸ்டிச் தான் போட்டு காட்டியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்களா மாதிரி நாட்டாக தெரியும். இல்லை உங்களுக்கு வந்து இந்த இதே வேண்டாம், இந்த மாதிரி இது கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இங்கே வந்து நார்மல் செயின் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி அட்டாச் பண்ணி, இது நான் வந்து நார்மலாக ஊசி நூல் வச்சு ஸ்டிச் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தைச்சது தான். ஓகேங்களா, நீட்டாக இருக்கும். இது நான் தைச்சி ஒரு 2-3 வருஷமாச்சு, கூடவே இருக்கும், 4-5 வருஷம் இருக்கும். ஓகேவா, இந்த மாதிரி கூட இந்த மாதிரி தான் தெரியும். ஓகே, மிஷின் ஹெம்மிங் போட்ட மாதிரி இருக்கும் லைட்டாக. இது வந்து நம்ம இது போட்டால் இந்த மாதிரி இருக்கும். ஓகே, புரியுதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட ஜிப்போட இது பண்ண ரெடி ஆகிடுச்சு பர்ஸு. இந்த பார்த்திங்களா, உள்ளே வந்து எக்ஸ்ட்ரா இருக்க யானெலாம் நான் உள்ளே தள்ளிட்டேன். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கெல்லாம் உள்ளே தள்ளிக்கலாம். நான் வந்து எதுக்கு இப்போ இந்த பர்ஸை பண்ணேன்னா, என்னோடய ஹூக்ஸு இதெல்லாம் போட்டு வைக்கணுங்கிறதுக்காக தான். இங்கே பாருங்கள், இது கரெக்டாக இருக்கும், ஸ்டோரேஜ் பேக் மாதிரி. இந்த பார்த்திங்களா, அவ்வளோ சீக்கிரம் வந்து இதாகாது. எவ்வளோ இது வேணாலும் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இப்போ த்ரெட்டில் பண்ணதுனால நம்ம அழுக்காயிட்டா கூட அலசி போட்டுவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இங்கே பார்த்துக்கோங்க, நம்மளோட பேக் ஸ்டோரேஜ் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகே, அவ்வளோதான். ஜிப் போட்டுட்டு இது பண்ணிட்டா முடிஞ்சிருக்கு. இந்த பேக்குக்கு ஒரு பேக் சாம் வந்து நான் அடுத்த வீடியோவில் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஓகே, இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருக்குது உங்களுக்கு, திரும்ப இந்த ஸ்டிச்சு வந்து உங்களுக்கு புரியலை அப்படின்னா நான் ஷார்ட்ஸில் தனியாக அந்த ஸ்டிச்சை மட்டும் அப்லோட் பண்ணி காட்டுறேன். அதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு, உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். ஓகேவா, அந்த பார்த்திங்களா மேலே தெரியாது, ஜிப்பே தெரியாது, இப்படி ஆயிரும். ஓகே, தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, பாய். ஏதாவது டவுட்ஸாக இருந்தால் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன்.